2029ஆம் ஆண்டுக்குள் மத்திய மாநில அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 10,023 மருத்துவ இடங்கள், 5,000 முதுகலை மற்றும் 5,023 இளங்கலை இடங்களை சேர்க்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் ஊதியம், தீபாவளி போனஸ். மத்திய அமைச்சரவை ஒப்புதல். சுமார் 11 லட்சம் ஊழியர்கள் பயன் பெறுவார்கள் என தகவல். லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கோரி பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதன் எதிரொலி. அனுமதி இல்லாமல் போராட்டம், ஊர்வலம், பேரணி நடத்த தடை விதிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் மாவட்ட கல்வி அலுவலரை தலைமை ஆசிரியர் ஒருவர் பெல்ட்டால் சரமாரியாக தாக்கும் வீடியோவால் பெரும் பரபரப்பு. தன் மீதான புகாருக்கு விளக்கம் அளிக்க தலைமை ஆசிரியர் கல்வி அலுவலகத்திற்கு வந்தபோது வாக்குவாதம் முற்றி தாக்குதல். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்திப்பு. சென்னை அடையாறில் உள்ள இல்லத்தில் இருவரும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை. முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்க முடியாது. தன் முடிவை மறுபரிசீலனை செய்ய மாட்டேன் என்றும் டிடிவி தினகரன் திட்டவட்டம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூட்டத்தை கூட்டிவிட்டால் அரசியலில் நிலைத்திட முடியாது. கூட்டத்தை கூட்டியும் அரசியலில் பல தடம் தெரியாமல் போனதாக ஆர்.எஸ். பாரதி விமர்சனம். விஜய் பிரச்சாரத்திற்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகள் தேவையற்றது என ஓபிஎஸ் விமர்சனம். கூடும் கூட்டம் வாக்காக மாறுமா என்பது தேர்தலுக்கு பிறகே தெரியும் என்றும் கருத்து. அன்புமணி தரப்பு போலி ஆவணம் மூலம் பெற்ற ஆதாயம் நீண்ட நாட்கள் நிலைக்காது. ஏன் மோசடி செய்தோம் என்று வருத்தப்படும் அளவுக்கு நடவடிக்கை எடுப்போம் என்றும் ராமதாஸ் ஆவேசம். தமிழக மக்களுக்கு கடமையை வேகமாக நிறைவேற்ற வேண்டும் என்று உத்வேகம் ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தன் உடலில் உயிர் இருக்கும் வரை கடமையை நிறைவேற்றுவேன் என்றும் உறுதி. திமுக ஆட்சியில் புதிய திட்டங்கள் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியின் திட்டங்களுக்கு திமுகவினர் பெயர் வைத்து விட்டார்கள் என்றும் கடும் விமர்சனம். மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் படுகொலை வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அவகாசம். 6 வார கால அவகாசம் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டல் அளித்த புகாரில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சமன். திருமண மோசடி தொடர்பான விசாரணைக்கு 26ஆம் தேதி நீலாங்கரை காவல் நிலையம் வருமாறு அழைப்பு. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. வழக்கில் 6 மாதங்களில் முதற்கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் ஆணை. வேலூர் குடியாத்தத்தில் மிளகாய் பொடி தூவி காரில் கடத்தப்பட்ட 4 வயது ஆண் குழந்தை பத்திரமாக மீட்பு.
மாதனூர் சாலையோரத்தில் கடத்தல் கும்பல் குழந்தையை இறக்கிவிட்டு சென்றதாக காவல்துறை தகவல். போதைப் பொருள் வழக்கில் ஒரே இரவில் நடன கலைஞர், கல்லூரி மாணவர் உட்பட 10 பேரை தட்டி தூக்கிய போலீஸ். டார்க் வெப் மூலமாக போதைப் பொருள் வாங்கி விற்பனை செய்தது விசாரணையில் அம்பலம். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள நடிகர் ரவிமோகன் இல்லத்திற்கு ஜப்தி நோட்டீஸ். வீட்டின் மீது வாங்கிய கடனுக்கு தவணை தொகை செலுத்தாத நிலையில் வங்கி நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை. ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை நிபந்தனைகளுடன் விடுவித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. மீண்டும் கைது செய்யப்பட்டால் 2 ஆண்டு சிறை தண்டனை என மீனவர்களுக்கு நிபந்தனை. வங்கக்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் வருகிற 29ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னை OMR சாலையில் உள்ள 3 அடுக்குமாடி கட்டடத்தில் தீ விபத்து. கட்டடத்தில் இருக்கும் கடைகளின் ஊழியர்கள் வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. தேச சுதந்திரத்திற்கு பின் முதன்முறையாக பீகாரில் கூடியது காங்கிரஸ் செயற்குழு. முதலமைச்சர் வேட்பாளர் தேர்வு உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசனை. டெல்லியில் 15 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. தனியார் பொறியியல் மைய இயக்குனர் சைதன்யானந்த் சரஸ்வதி தப்பியோட்டம். கேரளாவில் வீட்டுத் திண்ணையில் அமர்ந்திருந்த சிறுவனின் காலை கடித்த நரி. நெஞ்சை பதற வைக்கும் CCTV காட்சிகள் வெளியாகின. இந்தியாவுடனான உறவை ஐரோப்பா வலுப்படுத்த வேண்டும். யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தல். பாங்காக்கில் மக்கள் அதிகம் கூடும் இடத்தில் உள்வாங்கிய சாலை. பதற வைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகின. ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறுமா இந்திய அணி? குரூப் 4இல் வங்கதேச அணியுடன் துபாயில் இன்று இந்தியா பலப்பரீட்சை.